ஆர்த்தி, ஆ நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற? நானே கோலம் போட்டிருப்பேனே. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. கையாலும் எழிலும் இன்னைக்கு விருந்துக்கு வராங்க. உங்களுக்கு கிச்சன்லயே வேலை பெண்டு கழண்டுரும். அதான் நான் இப்படி குட்டி குட்டி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டா உங்க பாரம் குறைஞ்சிரும்ல. கரெக்டா. என்னாச்சு அண்ணி அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட. என் மேல மறைமுகமா நீ காட்டுற பாசத்தை என்னால உணர முடியுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. நீங்க யாரு? என் அண்ணனோட ஒய்ஃப். உங்ககிட்ட வசதி இல்லையே தவிர நல்ல குணம் இருக்கு. அத நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். வன்மத்தையும் கோவத்தையும் வச்சுக்கிட்டு யார் என்னத்தை கொண்டு போக போறோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரையும் அரவணைச்சிட்டு போயிட்டா சத்தியமா அந்த சாமி நம்மள நல்லா பாத்துக்கோ அண்ணி. இவ்ளோ ஏன் கையல் மேலயும் அந்த குடும்பத்து மேலயும் என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கோவத்துல இருந்தாங்க. அவங்கள அழிக்கணும்னு என்னெல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா இப்ப பாருங்க, என்ன கூட அப்பா விட்டுருவாரு போல. ஆனா கையல விட மாட்டாரு. அவ்வளவுதான் அண்ணி. மாத்தி மாத்தி பழி வாங்கிட்டு என்னத்த சாதிக்க போறோம்? இவங்க எல்லாரும் மாறின மாதிரி என் அண்ணன் சுப்பிரமணியம் ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா மாறுவான். சரி வாங்க அண்ணி, நம்ம கிச்சன்ல இருக்க வேலையை பார்ப்போம். அவங்க 2 பேரும் வந்துட போறாங்க. ஓகேவா?